கன்னியாகுமரி தேவியின் வரலாறு. கன்னியாகுமரி தேவி பகவதி அம்மன் ஒரு பரமபவானியான சக்தி தேவி ஆவார். தமிழ் மற்றும் இந்து மத புராணங்களில் அவரின் வரலாறு ஆழமான மகத்துவம் பெற்றதாக உள்ளது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கன்னியாகுமரி தேவியின் புராணக் கதை. 1. கன்னியாகுமரி கன்னித் தேவதையின் வரலாறு. கன்னியாகுமரி என்பது கன்னி பெண் மற்றும் குமாரி மாணிக்கப் பெண் என்பதைக் குறிக்கிறது. புராணக் கதையின்படி பார்வதி தேவி சிவனை திருமணம் செய்ய விரும்பி இந்து தர்மத்தின் இறுதி எல்லையாகக் கருதப்படும் தென் முனையில் கடுமையான தவம் செய்தார். திருமணத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன, ஆனால் இறைவன் சிவன் வரவில்லை. சில கதைகளில் திருமணத்தால் உலகின் சமநிலை பாதிக்கப்படும் என்பதால் நாரதர் சிவனை தாமதிக்கச் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருமணம் நடக்கவில்லை. இதனால் பார்வதி தேவி கன்னியாகுமரி என்ற கன்னித் தேவியாக தெற்கே தங்கினாள்.